செல்வ பெருந்தகை என்பவர் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்ததுக்கு பிறகு அவர் ஏதோ புத்தராகவோ புனிதராகவோ கருத முடியாது. அவர் ஒரு குற்ற பின்னணி உள்ள நபர். நீங்க தான் சொல்றீங்க இந்த வேதாளம் ஒவ்வொரு பேயும் அழிக்க போறேன் ஒழிக்க போறேன்னு சொல்றீங்க. அப்ப பேயை விரட்டுறதுலாம் வேலை இல்லை, ஒழிச்சிடணும். ரஞ்சித்துக்கு இந்த சமுதாயத்து மீது சும்மா பற்று இருக்கிற மாதிரி ஒரு சீனை போடுறாரு. வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் ரஞ்சித் இன்னி வரைக்கும் குரல் கொடுக்கல? திருமாவளவர்கள் எத்தனை பேரும் வெள்ள அறிக்கை கொடுக்க தயாரா இருக்காரான்னு கேளுங்க. இத்தனை பேருக்கு நான் இந்த ஆட்சி காலகட்டத்தில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லுவேன். இப்போ விழித்திருந்த ரஞ்சித் இப்போ என்ன தூங்கிட்டார் கோமா சொல்லுங்க. 3 வருஷம் பொறுத்தா இப்போ டாக்டர் எங்க அப்போலோ அவளை பார்த்துருந்தாரு, திரும்பி வந்துட்டார் கோமா. இவர் மீது தொடர்ந்து வழிபறிந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் கொலை வழக்கு மட்டும் அல்ல. அப்புறம் அந்த நீங்கள் அண்ணாமலை லிஸ்ட்டு போட்டார், அதெல்லாம் உண்மைதான். ஏன் திருமாவளவர்களுக்கு அவர் மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கார். அவருக்கு என்னை பொறுத்தவரையும் திருமாவளவனை பல்வேறு விதத்தில் நெருக்கடிகளை கொடுத்தவர் செல்வது. அதை தாண்டி சாட்டை துரோகம் தமிழ்நாடு முழுக்க உலக தமிழர்களிடம் ஒரு இடத்துக்கு சேர்ந்திருக்கார். நான் இல்லைன்னா மறுக்கவே முடியாது. பாட்டு ஏற்கனவே வந்தது தானே. நீங்க அவரை எழுதினவனையோ பாடினவனையோ பிடிச்சி போட வேண்டியது தானே. இதுல பாடுறது இப்போ நான் தான் கேட்கிறேன். இந்த அரசாங்கம் சீமான் அவர்கள் சொல்றாங்க என் மீது வழக்கு போடுறான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாருல்ல, அப்பவே வேதனைப்பட வேணாமா? இன்னொரு வழக்கு பாய வேணாமா சீமான் மீது? பிறகு அவருக்கே அவருடைய நண்பரான ஆடிட்டர் பாண்டியனை கொலை பண்ணதில்ல அவருக்கு ஒரு பெரிய மன வலி ஏற்படுச்சு. ஏன்னா நான் கடந்த முறை உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக உங்ககிட்ட செல்வ பெருந்தகை என்பவர் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்ததுக்கு பிறகு அவர் ஏதோ புத்தராகவோ புனிதராகவோ கருத முடியாது. அவர் ஒரு குற்ற பின்னணி உள்ள நபர் அப்படின்னு நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்பது பச்சிளம் குழந்தை மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களுக்கு துணையாகவே இருந்து செயல்பட்டவர். குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் 2003 காலகட்டங்களில் ஆடிட்டர் பாண்டியன் அவருடைய கொலை வழக்கு என்பது மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட விஷயம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் ஒரு காவல்துறை அதிகாரி இப்பொழுது அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதில் அவருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் அப்போ அந்த நேரத்தில் இவருக்கு அந்த பாண்டியன் கொலை வழக்கில் ஏற்பட்ட சில விருதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பணம் கிடைச்சது அவருக்கு. அவன் மனைவியிட்ட மிரட்டி பண்ணது, அவன் டேக் ஓவர் பண்ணாங்க. அதெல்லாம் வச்சு அவர் சில பார்க்க வேண்டியதை பார்த்து தர வேண்டியதை கொடுத்து சில விஷயங்களை பண்ணிட்டாரு. ஆனால் அவர் சொன்னார் நீதித்துறையில் அவங்களா அரசாங்கமே போட்டாங்க. ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்னுடைய மத்தியில் இருந்தக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய நெருக்கடியினால் செய்யப்பட்டது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிக திறமையாக காவல்துறையை வழி நடத்தினாங்க. அன்னைக்கு இந்த புய் கேஸ் புட்டப் கேஸ்லாம்ன்றது ரொம்ப ரொம்ப பண்ண முடியாது. இன்னைக்கு போடுற மாதிரி கூட அன்றைக்கி போட முடியாது. அந்த அம்மா அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ரவுடிகளுக்கு மட்டும்தான் அந்த அம்மா எதிரானவங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுற விமர்சனங்களுக்கெல்லாம் பெருசாக பண்ணதில்லை. அந்த காலகட்டத்தில் இவர் மீது தொடர்ந்து வழிபறிந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் கொலை வழக்கு மட்டும் அல்ல. அப்புறம் அந்த நீங்கள் அண்ணாமலை லிஸ்ட்டு போட்டார், அதெல்லாம் உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் பார்த்துட்டு வரேன். 2003 பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை பொறுத்த வரையும் அவர் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த படப்பை பக்கத்தில் மன்னிவாக்கம்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் ஓட்டு வீட்டில் தான் அவருக்கு குடியிருந்தது. அவங்க அண்ணன் தம்பிங்க ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க, அக்கா தங்கச்சிகளை சேர்ந்து. அந்த சூழ்நிலையிலேருந்து அவர் பார்த்துட்டு வரோம். அவருடைய வேலையே நான் ரொம்பவும் தலித் சமுதாயத்தினுடைய மதிக்கக்கூடிய ஒரு தலைவனாக பூவை மூர்த்தியார் அவர்களை நான் அவர் கூடவே கொஞ்ச நாள் பழக வேண்டிய காலகட்டம் வந்துச்சு. அன்னைக்கு அவரெல்லாம் அங்கே தான் இருந்தார். பிறகு அவருக்கே அவருடைய நண்பரான ஆடிட்டர் பாண்டியனை கொலை பண்ணதில் அவருக்கு ஒரு பெரிய மன வலி ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் அந்த அந்த இயக்கத்துக்கே ஒரு பேக்கப்பாக இருந்தார். பல முக்கியமான பிரமுகர்களுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் அவர் தான் ஆடிட்டர். இந்த பாண்டியனுடைய கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்பிக் இருக்கு இல்லையா கம்பெனி, ஏசி முத்தையா, அந்த நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய லேண்டை கொடுத்து ஒரு சின்ன பிரச்சனைகளாக இருந்துச்சு. அப்போது அன்றைய காலகட்டத்தில் மூர்த்தியார் அவர்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விதமாக இவர்கிட்ட கொடுத்து பண்ண சொல்கிறாங்க. அந்த லேண்டு ஏசி முத்தையாவோட லேண்டை இவர் தனக்கு மாற்றிக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் அது 4000 கோடி ரூபாய். யாராவது தெரியுமா அந்த விஷயம்? யார் ஏசி முத்தி? இன்னைக்கு அண்ணாமலை அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அன்னைய காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை நடந்துச்சு. அன்னைக்கு ஏசி முத்தையா அவர்கள் ஏமாற்றப்பட்டார். ப்ரூவ் ஏசி முத்தையா ஏமாத்து வராங்க. ஏசி முத்தையா ஏமாத்திட்டு போயிருக்காருன்னா அவ்வளோ மோசமான ஒரு ஆளு தான் இந்த செல்வம்.
இன்னைக்கு செல்வ பெருந்தகை என்பது வந்து அவருடைய வழிமுறைகளில் அங்கிருந்து அவர் மூர்த்தியார் ஐயா அவருடைய காப்பாற்றிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணார், அங்கேருந்து இவர் வந்து பெல்ட்டி அடித்து எங்கேயா பார்க்கணும் பாதுகாத்துக்கணுன்றதுக்காக திருமாவிட்ட போனார். முதல்ல கிருஷ்ணசாமி நினைக்கிறேன், அதுக்கப்புறம் திருமா, அப்புறம் பகத்சிங் சம்மாஜி. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவர் போகாத இயக்கமே இல்லாத அளவுக்கு வந்து அவரை தன்னை காப்பாற்றிக்க மட்டுமே ஓடினார். ஏன் திருமாவளவர்களுக்கு அவர் மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கார். திருமாவளவனை வந்து அவருக்கு என்னை பொறுத்தவரையும் திருமாவளவனை வந்து பல்வேறு விதத்தில் நெருக்கடிகளை கொடுத்தவர் செல்வ பெருந்தகை. அந்த மாதிரி பல இடங்களில் பல பேருக்கு விசுவாசமே இல்லாதவர் இருந்தவர். அன்னைக்கு வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு பரபரப்பாக அந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் அவர் வளர்ந்து வரும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அவர் பக்கத்தில் ஓடிடுறாரு. அப்புறம் அங்கேருந்து திருமாவிட்ட போவார், அப்படியே பகுன் சமாஜ் போனார். அப்படியே தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே தன்னுடைய எல்லா இடத்துலையும் ரூட்டை போட்டு வச்சிடுறது. இப்போ கூட இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அவர் வந்து பெரிய சாதனை எல்லாம் செய்யல. காங்கிரஸுக்கு நிர்பந்தம் கிடையாது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால்னு ஒரு நபர், அவர் வந்து தலைமையில் மிக நெருக்கமானவர். அவர் ஒரு வழிகாட்டுதல் பண்ணுறாரு. கார்கேவை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து சில விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அந்த செஞ்சு கொடுத்த அடிப்படையில் இவர்களுக்கு வந்து இவ்வளோ முன்னணி தலைவர்கள், அதை காங்கிரஸ் இயக்கம் வந்து நீங்கள் சாதாரணமாக தமிழ்நாட்டில் இடம் போட்ட முடியாதுங்க. காமராஜ் காலத்துக்கு பிறகு, ஐயா மூப்பனார் அவர்களுக்கு பிறகு, வாழப்பாடியார் அவர்களுக்கு பிறகு, இன்னும் சொல்லப்போனால் வந்து EVKS இளங்கோவன், ஏன் அதையெல்லாம் தாண்டி KS அழகிரி கூட வச்சுக்கோங்க, தங்கபாலு, இப்படி பல்வேறு விதமான ஒரு தலைவர்களை வந்து பார்த்த ஒரு இது. அவருக்கு எப்பவுமே அண்ணாமலை சொன்னது நான் சரின்னு ஏன் சொல்கிறேன்னா, அன்னைக்கு வந்து எல்லா கட்சியிலையுமே என்ன பண்ணா தலைவர்கள் பின்னாடி வந்து சில ரவுடி கும்பல் இருக்கும். எல்லா இயக்கத்திலும் இருக்கிற மாதிரி அவர்கிட்டே இருந்துச்சு, தங்கபாலுகிட்டே இருந்துச்சு. EVKS இளங்கோவன்ட்ட மட்டும்தான் இல்லை. ஆக்சுவலாக அவர் அதெல்லாம் அவர் கொஞ்சம் ஃப்ரீடம் எதிர்பார்க்குறவர். ஒரு சின்ன சின்ன சில்லறைகள்லாம் வந்தாங்க. அப்போ அதெல்லாம் தாண்டி வந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆனால் இப்போ காங்கிரஸ் கட்சியில் இப்படி வந்து ரவுடியே தலைவன் ஆவான் அப்படின்றது வந்து எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி காங்கிரஸ் கட்சிக்கு. இன்னைக்கு யாருமே வாய் திறந்து பேச முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரையுமே வந்து மிரட்டி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. என்னை பொறுத்தவரையும் முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து ரவுடிகளுடைய அட்டகாசத்தை நான் வந்து இரும்புக்காரங்க வந்து ஒடுக்குவேன்னு சொல்றீங்க. ஆனால் நீங்கள் வந்து பக்கத்திலேயே ஒரு ரவுடியை கூட வச்சிருக்கீங்களே, ஏன் உழக்க மாட்டேங்கிறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ அவர் வந்து சில நேரங்களில் இதே திமுக அரசை எதிர்த்து சில விமர்சனங்கள் பண்ணவர் இப்போ சமீபத்தில். ஆனால் அதுக்குள்ளே போய் நான் அப்படிலாம் சொல்ல இப்படிலாம் சொல்லன்னு. ஆனால் தவறுன்னு சொல்ல முடியல. தன்னுடைய கட்சி வந்து முன்னாடி இருந்ததை விட இதா வீக்கா இருக்கனால நான் கட்சியை வளர்ப்பதற்கு தானே அந்த விஷயத்த சொல்றாரு. இல்லை, அவர் அப்படின்னா அதில் ஸ்டாண்ட் கரெக்டாக இருந்திருக்கணும்ல, நின்று இருக்கணும்ல. அவர் நான் கொடுத்த ஸ்டாண்டு கரெக்டாக தான், என்னுடைய கட்சி நான் வழக்கு தான் முடிவு பண்ணணும்ல. உனக்கு அங்கேருந்து மேலேருந்து தகவல் வந்துடுச்சு, தலைவா அடுத்து நோண்ட போகிறாங்க பழைய கேஸை அப்படின்னு உடனே அப்படியே டகால்ட்டி அடித்து மறுநாள் காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே போய் சிஎம் பார்த்து காலைகளில் விழுந்து, அண்ணா உங்களை மீறி ஏதாவது செய்வேண்ணா, நான் எதுவும் தெரியாமல் ஏதோ சில இடத்துல சொல்லியிருப்பேண்ணா, ஏதாவது ஊக்க மருந்து சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் அதை சொல்லிவிட்டு மறுநாள் காலை தெரிஞ்ச உடனே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் சம்பவம்லாம் வந்து மாறிச்சு. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு இந்த முறையில் செல்வத்து மேலே ஒரு தவறான ஒரு இது இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. காங்கிரஸ் கட்சியிலையும் ஒரு சில நிர்வாகிகள் எல்லாமே மேலிடத்துக்கு இது புகாராகவே கொடுத்துட்டாங்க. உடனடியாக வந்து செல்வ பெருந்தகை மாற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அவப்பேரை உருவாக்கும். ஒன்றும் பெரிய காங்கிரஸ்லேயே ஆள் இல்லை, அது வேறு விஷயம். அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அவப்பேர் தானே. ஒரு பாரம்பரியமுள்ள ஒரு இயக்கத்தை வந்து ரவுடிகள் தலைமை ஏற்றால் எப்படி இருக்கும்ன்றதை முடிவு பண்ணோம்ல. அதனால் அது மாறும். அதுவும் இந்த செல்வ பெருந்தகை அப்படின்ற பேர் மாற்றத்துக்கு பின்னாடி திருமாவளவன் இருக்காரு அப்படின்றது செய்தி இல்லை. அது ஆக்சுவலாக வந்து செல்வ பெருந்தகை என்ன பண்ணாருன்னா, அவருடைய எல்லாருடைய பேரும் வந்து ஒரு புது விதமாக வந்து தமிழ் பேர் வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். அவங்க அப்பா தொல்காப்பியன் பேர் மாற்றினார், இப்போ இவருக்கு பேர் மாற்றிக்கிட்டாரு. அந்த மாதிரி செல்வம் வந்து இன்னும் அப்போ செல்வம் வந்து செழிப்பாக இருந்தார், பல கோடிகளுக்கு அதிபதி இப்போ வரையும். அது அன்னைக்கு ஆடிட்டர் ஆட்டையை போட்ட காசு அது. அது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல பல விஷயங்களை ஆட்டையை போட்டாரு. சொன்னாரு, அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது ஆக்சுவலா உண்மைதான், கல்லூரிகள் இருப்பது உண்மைதான், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவருடைய மனைவி பேர்ல பல விஷயங்கள் இருக்கிறதுலாம் உண்மைதான். அதெல்லாம் இனிமேல் வந்து அண்ணாமலை எல்லா விஷயத்துலையுமே வந்து பட்டும் படாமல் தொட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா பிஜிஆர் எனர்ஜின்ற மேட்ரு தொட்டிங்க, அப்படியே விட்டுட்டீங்க. அதுக்கான சட்ட போராட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்து போலி பாஸ்போர்ட் விஷயத்த சொன்னீங்க.
அதே நான் இன்றைக்கி 1.5 வருஷம் நானும் வந்து கேஸ் இன்றைக்கி வரை இந்த வழக்கு வந்துச்சு. இன்றைக்கும் அவருடைய காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்து உட்கார்ந்து கோர்ட்டில் சில விஷயங்களை போனாங்க. நானும் இன்றைக்கி அஃபிடவிட் சில விஷயங்கள் தாக்கல் பண்ணியிருக்கேன் அடிஷ்னலாக. இப்படி பல விதங்களில் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் விட்டு போன விஷயங்கள் அது எல்லாத்தையுமே வந்து கனிம வள கொள்ளை, இன்றைக்கி வரையும் கனிம வள கொள்ளைன்றது வந்து சாதாரணமாக இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது தமிழ்நாட்டில். ஸோ இதையும் நீங்கள் அப்படியே கடந்து போயிடுறீங்க. அந்த மாதிரி செல்வ பிறந்தகை மட்டும் கடந்து போயிடாதீங்க. உங்களுக்கு அதிகப்படியான பலு இருக்கலாம். அந்த பலுவை ஏற்றுவதற்கு உங்கள்கிட்ட நல்ல தொண்டர்கள் இருக்காங்க, நல்ல வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட தள்ளி விடுங்க, பார்க்கட்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து எடுத்து நீங்கள் ஏதோ ட்விட்டர் பேஜில் போகிறதுனால, சோஷியல் மீடியாவில் வரதுனால மட்டுமே அன்றைக்கி ஒரு நாளுக்கு செய்தியாகவோ இல்லை ஒரு வாரம் செய்தியாகவோ மட்டும் இருந்தால் மட்டும் பார்த்தாது. நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்த வேதாளம் வந்து ஒவ்வொரு பேயும் அழிக்க போகிறேன் ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ பேயை விரட்டுறதுலாம் வேலை இல்லை, ஒழிச்சிடணும். எப்படி வந்து பேயை ஒழிச்சா தான் சரியாக வரும். பேயை நீங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அதனால் அண்ணாமலை அவர்கள் இதையும் கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி வந்து ஆருத்ரா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டப்பதான் அண்ணாமலை அவர்கள் செல்வ பிறந்தகை பக்கம் அதை அப்படியே டேன் பண்ணி விட்டுறாரு, அதை பேசாம அப்படின்னு சொல்லி. அதாவது எல்லாருடைய இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பின்புலம் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு அரசியல் கட்சி பின்புலம் இருக்க தான் செய்யுது. என்னை பொறுத்தவரையும் ஆருத்ரா என்கின்ற ஒன்றும் வந்து நிறுவனம் வந்து மக்களை வந்து குவித்து வைத்து கொள்ளையடித்து சம்பாரித்த காசை சில ரவுடிகள்கிட்டையும் சில அரசியல் தலைவர் பின்புலமாக இருப்பதனால் மட்டும்தான் அது நடக்குது. அதை வந்து செல்வ பெருந்தகைக்கு வந்து சொல்வதற்கு எந்த தகுதியுமே கிடையாது. செல்வ பெருந்தகை பற்றி அவர் என்ன பேசினார், அவர் தான் சொன்னார் ரவுடிகள் கூடாரமாக வாழ்கிறது பிஜேபின்னாரு. ஏன்னா எந்த கட்சியில் இல்லை ரவுடி, நீயே ரவுடி, நீயே இன்னொரு விஷயத்த பேசினா சரியாக இருக்குமா? அப்போது உனக்கு அந்த யோகிதை இருந்திருந்ததுன்னா நீங்கள் ஒரு ரவுடி லிஸ்ட்டு இல்லைன்றதுனால நீங்கள் மொத்தம் அப்படி நீங்கள் சுத்தம் புத்தராகவும் புனிதராகவோ வந்துட முடியாதுல்ல. உனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி பேக்கப் இருக்குல்ல. இன்றைக்கி வரையும் என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியல. அவர் இன்னும் சொல்கிறேன், நான் வந்து கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக சொன்னேன் உங்கள்கிட்ட, மே மாதம் அதுக்கு நான் சொன்னேன் இவர் மீது நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும் வச்சுருக்கேன். சிபிஐயில் வழக்கு டெல்லியில் வந்து நான் வந்து புகார் கொடுத்துருக்கப்பட்டிருக்கேன், ஹோம் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு புகார் கொடுத்துருக்கப்பட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசே அந்த வழக்கு தெரிஞ்ச உடனே, கேஸ் தெரிஞ்ச உடனே அதை வந்து இப்போது தமிழக அரசு தமிழக காவல்துறை வந்து இப்போ என்கொயரி ஸ்டார்ட் பண்ணி என்கிட்ட என்கொயரியில் இது பண்ணிட்டாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 4-5 பேரை விசாரிக்கிறாங்க. விசாரித்து விரைவில் அவர்களும் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் முதலமைச்சர்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித் அவர்களும் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில பெருசா வந்து எதுவுமே சொல்லாம இருந்தாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இந்த கொலை வந்தப்போ இவர் அதிகமா வந்து திமுக மேல நிறைய குற்றச்சாட்டு சாடி இருக்காரு. ஒரு 5-6 பாயிண்டே சொல்லியிருக்காரு திமுக மேல. 7 விஷயங்கள் சொன்னதா சொன்னாங்க. நானும் அதை படித்தேன். ரஞ்சித்துக்கு எப்பவுமே என்னென்னா கோமாலேருந்து வெளியே வந்ததுனால திடீர்னு அவருக்கு புரட்சியாளராக மாறணும்னு எண்ணம் வந்துருக்குது. அவருக்கு ஒன்றும் இல்லை, அரசியலுடைய பார்வை அவருக்கு. அவருடைய ஆம்ஸ்ட்ராங்களுடைய இறப்பு என்பது மிகவும் வந்து மோசமான இறப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த படுகொலையை அரசியலாக்குவதற்காக செல்வ பெருந்தகை வந்தார், திருமாவளவன் வந்தார். அந்த காமெடியோட நம்ம முதலமைச்சரும் போய் அதை ஆறுதல் சொன்னார். ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் முதலமைச்சர் வந்து அவர்கள் பார்ப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. சேகர் பாபு அவர்கள் முதலமைச்சரை காலையை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து 10:30 மணிக்கு அண்ணன் இந்த மாதிரி ஒரு 8 போயிட்டு வந்துடுவோம், அந்த ஆம்ஸ்ட்ராங் டெத் வரையும் ஏன் என்னத்துக்குன்னு கேட்குறாரு. கேட்கும்போது சொல்லிட்டாரு, இல்லைண்ணே நாளைக்கு குளத்தூர் நம்ம தேர்தல் நிற்கும் போது அவங்க நம்ம தொகுதியில் தான் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு சில ஓட்டுகள்லாம் இருக்குது, அது நமக்கு இப்போ போனோம்னா எல்லாம் சரி பண்ணிடலான்னு சொல்லி சேகர் அவர்கள் சொன்னதை வச்சு சரி நம்மளும் போயிட்டு வரோம்னு ஒரு வற்புறுத்தலின் பேரில் தான் முதலமைச்சர் போனார். ஒரிஜினலாகவே அதுதான் நடந்தது. ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி இந்த ரஞ்சித் என்கின்ற ஒரு நபர் என்னென்னா இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டினா கொஞ்சம் நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்காரு. அவர் நிறைய பணங்கள் இயக்கிறதுனால பல கோடி ரூபா பணம் சேர்த்துட்டாரு. அதை வந்து எங்கேயாவது தலைவர் அரசியல் தாங்க போயிடலாம். ஏன்னா அவருக்கும் ஆசை இருக்குல்ல, எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அவருக்கு வழிகாட்டிய தலைவருக்கு இப்படி நடந்துச்சேன்னு அவருக்கு வந்து சார் அவர்லாம் ஒரு வழிகாட்டுன்னு கிடையாதுங்க. அவரை வச்சோன்னா அவர் சந்தோஷமாக இருந்திருப்பார், பல பஞ்சாயத்தில் பேசி முடிச்சிருப்பாங்க, அதுதான் நடந்திருக்குமே தவிர ரஞ்சித்துக்கு இந்த சமுதாயத்து மீது சும்மா பற்று இருக்கிற மாதிரி ஒரு சீனை போடுறாரு. வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் ரஞ்சித் இன்னி வரையும் குரல் கொடுக்கலீங்க? அவரு சிஎம் பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு வந்து இவங்க மேல ஒரு அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க தலித் மக்கள். அக்கறை இல்லைன்னு எப்போ ஏன் என்ன ஆச்சு இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார்? 3 வருஷம் ஆச்சு தமிழக முதலமைச்சர். ஏன் அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் அவ்வளோ கேள்வி கேட்டீங்களே, தொட்டதெல்லாம் பட்டதெல்லாம் எதற்கெல்லாம் பேசுனீங்களே, அப்போல்லாம் போயிருந்தார். அப்போ விழித்திருந்த ரஞ்சித் இப்போ என்ன தூங்கிட்டாரா கோமா ஸ்டேஜில்? 3 வருஷம் பொறுத்தா இப்போ டாக்டர் எங்கள் அப்போலோவில் பார்த்துருந்தாரா ட்ரீட்மெண்ட்டு, திரும்பி வந்துட்டாரா கோமாலேருந்து?
வந்தவன் ஐயோ 3 வருஷத்துல நாடெல்லாம் நாசமா போச்சா அப்படின்னு நினைக்கிறாரா? அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க படத்துல வேணா ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு. ஏன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை ஏன் நீங்க திருமாவளவனை கேட்கல? நீங்க கேட்டுக்கணும்ல. திருமாவளவன் இந்த மாதிரி நம்ம ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் எத்தனை பேர் டிக்ல லோன் வாங்கி தாட்கொள் லோன் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கணும்ல. நீங்க எம்பியா இருந்திருக்கீங்க, எம்பியா இருந்து எம்எல்ஏ இருந்திருக்கீங்கன்னு, தமிழக அரசனோட நீங்க நெருக்கமா இருக்கீங்கன்னு, கூட்டணி கட்சியா இருக்கீங்கன்னு, இத்தனை ஒரு நம்ம கட்சிக்காரனே சொல்லுங்க. இத்தனை கட்சிக்காரன் நம்ம வந்து லிஸ்ட் போட்டு கொடுங்க, கொடுத்துன்னா முதலமைச்சர் சொல்லி இவங்கெல்லாம் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுங்கண்ணே, இல்லைண்ணே தலித் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு கல்லூரி கட்டி கொடுங்கண்ணே. ஏன்னா நீங்கள் தான் பல உங்களை சுற்றி திருமாவளவனை சுற்றி இன்னைக்கு அசோக் பிள்ளை சுற்றி அசோக் நகரை சுற்றி ஒரு 8 வீடு இருக்குது. பல இதில் திருநெல்வேலியில் ஒரு வீடு இருக்கு. இப்படி பல இடங்களில் பல வீடுகள் வாங்கியிருக்காங்களே. அந்த சமுதாயம் இன்னும் அந்த சமுதாயத்தை வச்சு தான் நீங்கள் சம்பாதிச்சு வந்திருக்கீங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சரியா இருக்குன்னு சொன்னால் 2003 காலகட்டத்தில் 2002 காலகட்டத்தில் நான் அண்ணன் பூவை மூர்த்தியாரை சந்திக்கிற காலகட்டத்தில் இவர் வந்து ஓரமாக வந்து நிற்பார். அன்னைக்கு திருமாவளவன் அவர்களை வந்து திருமாவளவன் சொல்லுவார், அன்னைக்கு அவர் பேர் வேற, இதை வந்து நீ பேசு, இதை பற்றி பேசு. நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய தமிழர் அதங்க அவருக்கும் இதே மாதிரி தான் ஒரு காலகட்டங்களில் அவர் பூவை மூர்த்தியாரை பற்றி தவறான புரிதல்கள் இருந்துச்சு. நான் வந்து ஒரு முறை அவரை வந்து அவர் சாலையில் கடந்து போகிறார், வாகனம் போகுது, வடபழனி பகுதியில் போயிட்டு இருக்குமா, அண்ணன் கொஞ்சம் வாங்கினேன் ஒரு சின்ன நிமிஷம், இந்த அன்னைக்கு தொழிலாளர் தினம் ஒரு கூட்டம், சும்மா போனவரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டேன். அன்னைக்கு 1 மணி நேரம் ஸ்பீச் கொடுக்குறாரு. நானே அவர் மீது தவறான ஒரு கண்ணோட்டம் வச்சிருந்தவன், இவ்வளோ பெரிய அரசியல் திறமையான ஒரு தலித் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் உலக தொழிலாளர்களை பற்றி ஆரம்பித்து ஜெர்மனில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு நாடுகளாக வந்து அப்படியே இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவோட என்னென்ன மாநிலங்கள் என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லி தொழிலாளர்களுக்கு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து படித்து முடித்தார். உட்கார்ந்தவங்க ஒரு முக்கியமான அந்த விஐபி அந்த இடத்துல ஒரு எம்பி உட்காந்துருக்காரு இந்த கூட்டத்தில். அவங்க எல்லாருமே கை தட்டினோன்னு அவர் பேசி முடிச்சோன்னு எல்லாம் கிளம்பிட்டானுங்க. அப்போ அந்த காங்கிரஸ் கட்சி எம்பிக்கு வந்து அப்படியே பொத்திட்டு வந்துருச்சு கோவம் என் மேலே. இன்னும் சும்மா போன கூட்டம் உள்ள விட்டுட்டு என்ன காலி பண்ணிட்டு போயிட்டேன் நீ அப்படின்னார். நான் அவர் யதார்த்தமாக வந்தவர். நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா இப்படிப்பட்ட ஒரு தலைவனா. அன்னைக்கு இதே திருமாவளவன் அவர் இல்லாமல் பண்ண முடியாது. அதுதான் சொன்னேன், இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒட்டுமொத்த இடங்கள்லையும் பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தாரு பூவை மூர்த்தியார் அவர்கள். கல்லூரிகளுக்கு வந்து பிற விஷயங்களில் படிப்பிரிவுக்காக சில விஷயங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, படிப்பகம் வச்சிருந்தாரு. இப்படி பல பயிற்சிகளை தமிழ்நாடு முழுக்க அந்த சமுதாயத்தை தூக்கி விட்டாருங்க. இன்னைக்கு ஏன் இன்னும் சொல்லப்போனால் கிருஷ்ணசுவாமி அவர்கள் கூட அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு அரசியல் அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியோட சேர்ந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாரு. திருமாவளவர்கள் எத்தனை பேரும் வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாராக இருக்காரான்னு கேளுங்க. இத்தனை பேருக்கு நான் வந்து இந்த ஆட்சி காலகட்டத்தில் நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் கூட செஞ்சல, ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தது கிடையாது, ஒரு ரிக்ஷா வாங்கி கொடுத்தது கிடையாது. அவன் இன்னும் வந்து கூலி தொழிலாளியே அவனே உட்காந்துருக்கான். அதே மாதிரி தான் இன்னைக்கு ரஞ்சித் அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக என்ன கல்விட்டார் மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் பேச சும்மா வந்து ஒரு அரசியல் அவருக்கு தலைவரான ஆசைப்படுறாரு, அவ்வளவுதான். இயக்குனர் இப்ப தலைவரான ஆசைப்படுறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் முன்னாடியே இருந்த ஒரு பாட்டு, முன்னாடியே இருந்த ஒரு லிரிக்ஸ், அதை அவர் பாட்டினதுக்கு எதுக்கு இவரை கைது பண்ணணும், அதை எதுனவங்க தானே கைது பண்ணணும் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் வந்து கேட்டார். ஆக்சுவலா இந்த செய்தி காலையில் கேட்ட உடனே எனக்கு உண்மையாகவே மன வருத்தம் ஆயிடுச்சு. எனக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும், ஒவ்வொருத்துக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து அவரை வந்து வழக்குகள் போடுவது, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக மீது நீங்கள் வந்து விமர்சனம் செஞ்சால் அது வந்து சரின்றீங்க. திமுக வந்து விமர்சனம் செய்தால் ஏன் பாரத பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் செஞ்சீங்க? உங்கள் தந்தையார் அவர்கள் பல்வேறு விதமான விஷயங்களை விஷயம் பண்ணீங்க. ஏன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு ஆளுக்கு பண்ணாங்க, இன்னொரு இஸ்லாமிய ஒரு நண்பர் இருக்கார் திமுகவில், அவர் பேசாத பேச்சா பெண்களை, இப்படி பல பேர் உங்கள் கட்சிக்குள்ள. ஏன் ஒரு காலகட்டத்தில் வெற்றி கொண்டான், தீப்புரி ஆறுமுகம், தன் நன்னில நடராஜன், இப்படி போன்ற ஒரு மோசமான பேச்சாளர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். சரி, ஜெயலலிதா அம்மையாரை வந்து அப்படி ஒரு அசிங்கத்தில் உச்சம், உருவத்தை பார்த்தும் அங்கத்தை பார்த்தும் வந்து கொச்சப்படுத்துனீங்க. இந்திரா காந்தி அம்மையாரை வந்து எவ்வளவு மோசமான வார்த்தைகளா பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்படிலாம் பார்த்தா நீங்க பல வழக்குகளை நீங்க உள்ள இருக்கணுமே. பேச்சு சுதந்திரம், பேச்சு குரல் வழியை நெருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி என்ன காலகட்டம், பிரிட்டிஷ் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இவரோட கைதுக்கு பிறகு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி ஆபாசமா பேசுறதுதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி. ஏங்க, அதாவது
ரொம்ப விளையாட்டுத்தனமாக காமெடித்தனமாக இருக்குது. நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நபரை நான் பெருசாக கூட நான் அதை பிற்படுத்த விரும்பலை. ஏன்னா அதை தாண்டி சாட்டை துறைமுகம் தமிழ்நாடு முழுக்க உலக தமிழர்களிடம் வந்து ஒரு இடத்துல சேர்ந்துருக்கேன். நான் இல்லைன்னா மறுக்கவே முடியாது. நமக்கு அவருக்கு கருத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனால் அவரை கைது பண்ணது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். அவர் என்ன சொல்லிட்டார்? ஏற்கனவே பாடின பாட்டை சொல்கிறாரு. நீங்கள் அப்படி தான் வந்து உடனே வழக்கு போடுறீங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் ஒரு பாட்டு பீப் பாடல்னு ஒன்று பார்த்துட்டா தெரியும். அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு வெங்காயம் கிடையாது. உடனே சென்னையில் ஒரு வழக்கு, கோயம்புத்தூரில் ஒரு வழக்கு, இப்படி ஏதாவது வந்து மிரட்டி பார்க்கறது தான் அரசாங்கம் எப்பவுமே அது ஒரு விஷயத்த பண்ணும். இதனால் வந்து திமுக அரசுக்கு, குறிப்பாக கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம்லாம் நீங்கள் நினைவுற்றிருக்கோம். தமிழக முதலமைச்சருக்கு, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நான் தெரிவிச்சது என்னன்னா, இப்படி ஒரு நெருக்கடிகளை, அதாவது கருத்து சுதந்திரத்தையோ, அதாவது கருத்து சுதந்திரத்தை ரொம்ப தவறான வார்த்தைகள் பேசினப்போ, இந்த பாட்டு ஏற்கனவே வந்தது தானே, நீங்கள் அவரை எழுதினவனையோ பாடினவனையோ பிடிச்சி போட வேண்டியது தானே. இதில் பாடுறது இப்போ நான் கேட்குறேன், உண்மையாகவே இந்த காவல்துறையில் இந்த அரசாங்கம் சீமான் அவர்கள் சொல்கிறான், என் மீது வழக்கு போடுறான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருல்ல, அப்போவே வேதனைப்பட வேணாமா? இந்நேரம் வழக்கு பாய வேணாமா? சீமான் மீது பாய மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் அவரும் பேசுகிறாரு, நீங்களும் போட மாட்டீங்கன்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கீங்கன்னு மட்டும் தெரிய வருது. அதனால் என்னை பொறுத்தவரையும் சீமானை கைது செய்து பார்த்தால் தமிழ்நாட்டில் என்ன சம்பிக்கும் பிரச்சனை அப்படின்றத அவர்கள் உணர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். அதனால தான் சாட்டை துறைமுகனுடைய கைது வந்து, நீங்கள் சாட்டை துறைமுகம் மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்களில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே கிஷோர் கே சாமி இந்த ஆட்சி வந்த உடனே குண்டாஸ் போட்டாங்க. கிஷோர் காமி சாமியுடைய பேச்சுக்கு சுதந்திரத்தை ஏன்னு நீங்கள் பறிக்கிறீங்க? நீங்கள் பேசாத பேச்சா? உங்கள் ஆட்சியில் பேசாத விஷயமா? நீங்கள் வந்து நாட்டை ஆளக்கூடிய பிரதமரை பற்றி பேசுகிறீங்க, எதிர்கட்சியை சார்ந்த பேசுகிறீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அவ்வளோ மோசமான வார்த்தைகளை கொச்சப்படுத்தினீங்க. இப்படி எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் பண்ணிட்டு அர்த்தம் மட்டும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, இது வந்து ஆணவ போக்கு, அதிகாரத்தினுடைய துஷ்பிரயோகம். அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, இது அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இப்படி மக்கள் பேசதாங்க செய்வான். உங்களை வாழ்கன்னு சொல்கிறானா ஒளிகன்னு சொல்ல மாட்டானா? வாழ்க்கை சொல்கிற வாய் வந்து ஒளிகன்னு சொன்னால் மட்டும் ஏன் இது பண்ணுறது? எதுக்காக ஒளிகை சொல்கிறான்னு யோசிக்க வேணாமா? அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில அதிகார வர்க்கத்தினுடைய தூண்டுதல் பேரில் தான் முதலமைச்சரே வந்து வேலை செய்கிறாருன்னு எனக்கு தெரிய வருது. முதலமைச்சருக்கு உண்மையாகவே தவறான இந்த அதிகாரிகளை மாற்றாமல் அவருக்கு என்கரேஜ் பண்ணுறதுனால தான் இப்படி தவறான எல்லாரையுமே வந்து போட்டு கொடுத்து இவர்களெல்லாம் வந்து, அதாவது முடக்குன்னு நினைக்கிறாங்க. பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கு வந்து பலம் வரும். அந்த பலம் இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதிமுக காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அம்மையார் காலகட்டத்தில் நீங்கள் வந்து செவரு குதிச்சு போகும்போதெல்லாம் வழக்கு போடலையா? யோசிச்சு பாருங்க. ஏன் உங்கள் அப்பா வந்து துன்புறுத்தி கொண்டு போகலையா? இப்படி பல விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த நெருக்கடி உங்களுக்கு பண வசதி வாய்ப்பு இருக்குது, அதிகார பலம் இருக்குது, எம்பிக்கள் இருக்கான், எம்எல்ஏக்கள் இருக்கான், ஆட்சி ஆள்றீங்க. ஆனால் ஒரு இயக்கத்தின் மீது, இயக்கத்தில் பேசுகிறவங்க மீதெல்லாம் நீங்கள் வழக்கு போட ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த நாட்டினுடைய பேசுவங்களுடைய அந்த குரல் வளையத்தை நெரிக்கணும்னு நினைக்கிற இந்த அரசாங்கத்திற்கு 2026 மக்கள் சரியான பாடத்தை புகுட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சீமான் அவர்கள் வந்து இந்த பாட்டை மட்டும் நானும் பாடுறது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, ஒரு பச்சை துரோகி கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்பறம் அவங்க அப்பாவை புனிதப்படுத்த பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் இறந்து போனவரை பற்றி நான் வந்து விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து பெரும் மதிப்பு அவர் மேலே, கலைஞர் மேலே இருக்குது. பல விமர்சனங்களும் இருக்குது. எனக்கு வந்து நான் பார்த்த கலைஞர், நான் அவருடைய ஒவ்வொரு மாநாடுகளுக்கும் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் நான் தெருவாக சுற்றின காலகட்டமும் உண்டு. ஒரு காலகட்டத்தில் அதை வந்து எங்கே அவர் கூட்டம் போட்டாலும் எங்கள் தந்தையார் அவர்கள் கூட்டு போவார். அதிலெல்லாம் எனக்கு மாற்று இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம தள்ளி வந்துட்டோம். இது சரியாக வராது, நம்முடைய இந்த இளைஞர் கூட்டங்கள்லாம் தவறான இடத்துக்கு போயிடக்கூடாது, ஏன்னா இப்போ விமர்சனம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். அவர் மறைஞ்சிட்டார். அதை விமர்சனம் செஞ்சாதான் தப்பு. அப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னதுல என்ன தவறு இருக்கு? இப்போ சரி, நான் தான் இப்போ திரும்பவும் கேட்குறேன்னு, நீங்கள் புனிதராகவே இருந்துட்டு போறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் சீமான் அவர்களை கைது பண்ண மாட்டீங்க? பயமா? அஞ்சுறீங்களா? அப்போ சீமானோட ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கைது பண்ண மாட்டீங்க. இல்லைன்னா நம்ம வந்து பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், இவ்வளோ மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டால் உடனே வந்து இந்த ஆட்சி புனித ஆட்சியாக மாறிடுமா? நான் எப்போவும் சொல்கிறேன், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு, உங்கள் ஆட்சியில் இன்னும் 2 வருஷம் இருக்குது. தம்பி உதயநிதி அவர்கள் இருக்காரு, அவர் பொறுப்பேற்றுக்கு போகிறாரு, பல்வேறு விஷயங்கள் வருது. உங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குது. குறிப்பாக உங்கள் தந்தையார் உயிரோடு இருக்கும்போது காலகட்டத்தில் நீங்கள் பல நாட்கள், பல வருஷ கணக்காக காத்திருந்தீங்க. ஒரு தலைமை பதவி உங்கள்கிட்ட கொடுக்கப்படலை, முதலமைச்சர் பதவி உங்கள்கிட்ட கொடுக்கப்படலை. காரணம், உங்களுக்கு அந்த வழி தெரியும். இப்போ சொல்கிறேன், தம்பி உதயநிதியிடம் வந்து
இந்த பொறுப்பை கொடுங்க. இது போன்ற சில அதிகாரிகளை கண்டிப்பாக களை எடுத்துட்டு. ஆனா சீமான் சொல்றது உதயநிதிக்கு பின்னாடி இருக்க ரதீஷ் அவர்கள் தான், அவர் போட்ட அந்த வரும் அப்படின்னு சொல்றாரு சீமான். இல்லைங்க, காவல்துறைக்கு எப்பவுமே சொல்றேங்க, இப்போ வருண் என்கின்ற ஒரு அதிகாரி, அவர் ஒரு நேர்மையான அதிகாரி, அதில் எந்த மாற்றம் கிடையாது. நான் இப்போ திருப்பி கேட்குறேன் இதே சீமான் அவர்களை, அன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்கும்போது, கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கும்போது, இல்லை ஒரு அதிகாரி பற்றி வேற ஒரு நபர் பேசிய போது நீங்கள் ஒரு அதிகாரிக்கு தூக்கி பிடிச்சி பேசுனீங்களே, அப்போ அது நியாயமாப்பட்டுச்சா உங்களுக்கு? அவர் வேற யாரும் இல்லை, இன்னைக்கு சமுதாயம் இன்னைக்கும் அவர் லைன்மெண்ட்ல இருக்காரு. அப்போ உங்களுக்கு தெரியணும்ல. அதெல்லாம் சொல்றேன். தனக்கு வந்தா மட்டும்தான் வலி ரத்தம், அர்த்தனுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு நினைக்கிற சீமான் அவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையட்டும். அது கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அந்த கைது என்பது கண்டித்தக்க விஷயம். அவர் ஒரு நல்ல அதிகாரி தான், நான் இல்லைன்னு மறுக்கல. இன்னைக்கு வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல திறமையான அதிகாரி, அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சமுதாயத்தில் என்ன நான் இப்போ சமீபத்தில் அவரை ரசித்த விஷயங்களை சொல்கிறேன். ஒரு பெண்ணை ஒருவன் பாலியல் துன்புறுத்தல் பள்ளி அந்த பிள்ளைய வந்து மோசமான சூழ்நிலைக்கு வரும்போது அந்த பெண் அவர்களை கத்தியில் குத்திருக்கு தான் பாதுகாப்பாக. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், பெண்கள் எல்லாம் கத்தியை வச்சுட்டு போங்கன்னு சொன்னார். முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காரு, ஏதாவது பிரச்சனைனா கத்தி எடுத்துட்டு போங்க, குத்துனா தப்பு இல்லை, காப்பாற்றிடலான்ட்டு. அந்த மாதிரி அந்த வழிமுறையில் அதை வந்து கொண்டு வந்து அந்த பெண்ணை காப்பாற்றி கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால வந்து வருண் அவர்களை மட்டும் நீ குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. வருண் வந்து அவர் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுறாங்க. அவருக்கு எது நல்லது எது கெட்டது அவருக்கு தெரியாமல் இல்லை. அது அரசாங்கம் என்பது வலிமை வாய்ந்தது. உங்களையும் என்னையை விட லட்சக்கணக்கான மடங்கு வந்து வலிமை வாய்ந்தது. ஒரு தனி மனிதனோட அதிகமாக அரசாங்கம் வலிமை வாய்ந்தது. இந்த வழக்கெல்லாம் சந்திக்கப்பாங்க, யாரும் சந்திக்க முடியாதெல்லாம் இல்லை. அது எப்படி எத்தனை நாளைக்கு காலம் தள்ளுவீங்க? நீங்க சீமானவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு இடத்துல நீங்க உங்க நிலைப்பாடுகளை மாத்திட்டே போறீங்க. சில நேரங்கள்ல நீங்க வந்து ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக பத்தி பேசுறீங்க, திருப்பி அதிமுக விமர்சனம் செஞ்சுறீங்க, திமுக அண்ணா திமுக ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சின்றீங்க, அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு மாமா மச்சான் என் பங்காளின்றீங்க. என்ன நிலைப்பாடு உங்களுக்கு? இந்த 26ல நீங்க உங்க நிலைப்பாடுகளை வந்து கடைசி அத்தியாயத்துக்கு காலகட்டத்துக்கு வந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீமான் அவர்களும் இதை பார்த்தாவது தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இனிமேலாவது நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா காலங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாற்றம் செஞ்சீங்கன்னா, இன்னைக்கு வரையும் உங்களுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அது குறிப்பாக காரணம் திராவிட இயக்கங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான் அந்த புதிய இளைஞர்கள். வந்து அந்த இளைஞர்களுடைய சில விஷயங்களை நீங்கள் பின்னோக்கி போயிட்டீங்கன்னா அவர்களும் பின்னோக்கி வந்து வெவ்வேறு இயக்கத்துக்கு சேரத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இனிமேலாவது சீமான் அவர்கள் தன் கொண்ட கொள்கையில் பிடிமானோடு இருந்தாருன்னா நிச்சயமாக வெற்றியடைவார். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை நன்றி.